ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக லிப் கிளாஸ் வந்து செய்ய போகிறோம். இது செய்கிறதுக்கு வந்து ரொம்ப கம்மியான டைம் தான் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே நீங்கள் முடிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் கடையில் வாங்குகிற லிப் கிளாஸ் பார்த்திங்கன்னா நமக்கு ரேட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இது நம்ம வீட்டிலே செய்கிறதுனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் செலவு கம்மியாகவே முடிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து உங்களுக்கு ரொம்ப நிறைய குவான்டிட்டி இருக்கும். அதனால் நீங்கள் வந்து நிறைய நாள் யூஸ் பண்ணலாம். சரி, இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச கலர் லிப்ஸ்டிக் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த கலர் எடுத்திருக்கேன். இது வந்து பிங்க் மாதிரியும் ப்ரௌன் மாதிரியும் இருக்கிற ஒரு லிப்ஸ்டிக் தான். இப்போ இதை நம்ம உடைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூனில் வச்சுக்கலாம். இப்போ ஒரு கேண்டில் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கேண்டிலுக்கு அடியில் இந்த லிப்ஸ்டிக்கை வச்சு நல்ல இதை வந்து உருக்கிடலாம். ஒரு 5 நிமிஷம் வச்சாலே போதும், நல்லா உருகிரும். இந்த மாதிரி உருக ஆரம்பிச்சிடும். இது ஃபுல்லாக நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் உருக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக் வந்து நல்லா மெல்ட் ஆயிருச்சு. இப்போ வந்து இதை ஒரு இதில் ஊற்றிக்கிறேன், ஒரு கிண்ணத்தில் ஊற்றிக்கிறேன். இப்போ இது கூடயே அதாவது அதே அளவு 1 ஸ்பூன் அளவுக்கு விளக்கு எண்ணெய், அதாவது கேஸ்டர் ஆயில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ இந்த ஸ்பூனில் ஏற்கனவே லிப்ஸ்டிக் ஒட்டி இருக்கு பார்த்தீங்களா, அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அந்த கேஸ்டர் ஆயிலை வந்து நம்ம இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதாவது நமக்கு வந்து ஒரு கிளாஸியான லிப்ஸ்டிக், அதாவது நமக்கு வந்து அந்த லிப் கிளாஸ் வேணும் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு நம்ம வந்து கூட கொஞ்சமாக நம்ம வந்து கேஸ்டர் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக, அதாவது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆலோவேரா ஜெல் சேர்த்துக்கோங்க. இது எதுக்காகனா நமக்கு அந்த லிப்ஸ்டிக் வந்து நல்லா கிளாஸியாக வேணுங்கிறதுக்காக தான் இதை நம்ம சேர்க்குறோம். இப்போது இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் கடைசியாக கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் அதாவது அந்த லிப் கிளாஸ்க்கான பதம் நமக்கு வந்து கிடைக்கும். இப்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து நல்ல ஒரு லிப் கிளாஸ் பதம் கிடச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ஷைனிங்காகவும் இருக்குது. இப்போ இதை வந்து ஒரு கண்டெய்னரில் மாற்றிக்கிறேன். உங்கள்கிட்ட காலியான அந்த லிப் கிளாஸோடைய அந்த பேக் இருந்துச்சுன்னா அந்த லிப் கிளாஸ் அந்த பாக்ஸ்க்கு அந்த இதுக்குள்ளேயே நம்ம ஊற்றி வச்சுக்கலாம். என்கிட்ட அந்த மாதிரி இல்லைங்கிறதுனால நான் வேறு ஒரு சின்னதாக ஒரு கண்டெய்னர் எடுத்திருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு ஒரு ஷைனிங்கான ஒரு லிப் கிளாஸ் கிடச்சிருக்குன்னு. இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெயிண்ட் இருக்குது பார்த்திங்களா, நம்ம அந்த கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா, அதில் உள்ள ஒரு பாக்ஸு தான். நான் அது காலியான பாக்ஸ் எடுத்திருக்கேன். நம்மக்கிட்ட வேறு இந்த மாதிரி கண்டெய்னர் இல்லாத போது நம்ம இந்த மாதிரி பாக்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நமக்கு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எவ்வளோ நாள்னாலும் நமக்கு வந்து அதில் ஏர் டைட்டான டப்பாங்கிறதுனால இது காற்று போகாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த லிப் கிளாஸ் வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அதனால தான் நான் இதை எடுத்திருக்கேன். இப்போ நான் இதை உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு கிளாஸியான ஒரு லிப் கிளாஸ் கிடச்சிருக்குன்னு. இது பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. கடையில் வாங்குறது வந்து ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா 200லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து உங்கள்கிட்ட இருக்கிற நீங்கள் ஓல்டு லிப்ஸ்டிக்கை யூஸ் பண்ணி பண்ணலாம். அந்தளவுக்கு உங்களுக்கு வேலை வந்து ரொம்ப ஈஸி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.